பெஞ்சில் புயல் கரையை கடந்தபோது புதுச்சேரியை சூறையாடியுள்ளது. கொட்டி தீர்த்த கனமழையால் கோட்டக்குப்பம் பகுதி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். நீங்கள் இருக்கும் களத்தில் வெள்ள நீர் எந்த அளவிற்கு புகுந்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று மதியம் 12 மணிக்கு மேல் புதுச்சேரி பகுதியில கனமழை தொடங்கி இருக்கிறது. நள்ளிரவு 12 மணி வரைக்கும், அதாவது பெஞ்சல் புயல் கரையை கடந்த பிறகும் இந்த பகுதியில கனமழை பெய்திருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாமே புதுச்சேரி அருகே இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த கோட்டைக்குப்பம் ஜமியத் நகர் பகுதியில தான் இருக்கும். கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ள நீரால சூழப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்புறம் இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து வரக்கூடியவர்களும் சாலையை நோக்கி வர முடியாது. அவர்களுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கு இங்கே இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. மேலும் சாலையினுடைய அந்த பிரதான சாலை ஒன்று இருக்கிறது. அந்த சாலையின் குறுக்கே மரம் விழுந்திருப்பதால் அதன் வழியாக படகுகள் மூலமாக கூட அவர்களை மீட்க முடியவில்லை என்கின்ற சூழல்ல அந்த மரங்களை அகற்றக்கூடிய பணியில தீயணைப்பு துறையினரும் தன்னார்வலர்கள் சிலரும் இங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய மீனவ கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மீனவர்கள் அவர்களுடைய படகுகள் மூலமாக வீடுகளில் தங்கியிருக்கக்கூடிய முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் பார்க்க முடிகிறது. மேலும் அத்தியாவசிய பொருட்களான பால் பாக்கெட்டுகள், பிஸ்கட் பாக்கெட்டுகள் ஆகியவற்றையும் அங்கே சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். மதியமே மின்தடை ஏற்பட்டிருப்பதால் மின்தடை மின்சாரம் இல்லை. மேலும் வீடுகளுக்கும் மழைநீர் கூட பெய்திருக்கிறது. நள்ளிரவு 11:30 மணிக்கு பிறகாக மழை வெள்ளம் சாலைகளிலே ஏற தொடங்கி இருக்கிறது. அதன் பிறகு வாசலில் இருக்கக்கூடிய